ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்தியூர் சந்தையை தான் சுற்றி பார்க்க போகிறோம். எல்லோரும் வாங்க. நான் அந்தியூரில் தான் படித்தேன். மண்டே ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அவுட் பஸ்ஸில் தான் நாங்கள் போவோம். அப்போ மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி பஸ்ஸு பயங்கர கூட்டமாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் சந்தை நாள். அதுக்காகவே மண்டே அன்றைக்கி மட்டும் நாங்கள் மார்னிங் சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஈவினிங் வரும்போது வாரம் சந்தைக்கு வரவங்களுக்கு எங்களை நல்லாவே அடையாளம் தெரியும். அதுக்காகவே எங்களுக்கு சீட்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. சப்போஸ் சீட் கிடைக்கல அப்படின்னா அவங்க பக்கத்துலேயே எங்களை நிற்க வச்சுப்பாங்க. நாங்கள் பக்கமாக இறங்குறோம், அதனால நீங்கள் நின்றுக்க, அப்புறம் நீங்கள் சீட்டில் உட்காந்துக்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னோடய ஸ்கூல் விடுற டைமுக்கு ஏற்ற மாதிரியே எங்கள் அம்மாவும் வந்துடுவாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தைக்கு போய் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு முக்கியமாக ஸ்நாக்ஸ் தான் வாங்குவோம். அதுவும் சமோசா வாங்குறதுக்காகவே சந்தைக்கு போகிற ஆள் நான். அந்த சந்தையோட என்ட்ரன்ஸில் போயிட்டு நம்ம வெளியே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும். அவ்வளோ பெரிய சந்தை, அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதே நான் ஒரு 10 வருஷம் கழித்து இப்போ தான் அந்த சந்தைக்கு போய் பார்க்குறேன். அங்கே கூட்டமே இல்லை. அங்கே இருக்கிற கடைக்காரங்க கூட சொன்னாங்க, இப்போலாம் யாருமே சந்தைக்கே வரதில்லை, அதனாலேயே நிறையா பேர் சந்தைக்கு பொருள்லாம் கொண்டு வரதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா காய்கறி எல்லாத்தையும் அப்பயே பறித்து ஃப்ரெஷ்ஷாக சந்தைக்கு கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, உளுத்தம்பருப்பு, கீரையுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம எந்த ஒரு பொருள் வேணும் அப்படின்ட்டு போனாலுமே ஒரே இடத்துலையே வாங்கலாம். அங்கே இருக்க மக்கள்லாம் எவ்வளோ யதார்த்தமாக இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம், ஃபோனில் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்போ நாங்கள் ஃபோனில் வருவோமா அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக எங்களையும் எடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் தோணுச்சு, என்னோட சின்ன வயசில் நான் பார்த்த அதே சந்தை, அதே மக்கள், அதே யதார்த்தமான பேச்சு எதுவுமே மாறவே இல்லை அப்படின்னு. இப்போ மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா உடனே கடைக்கு போய் வாங்கிட்டு வர மாதிரி அப்போல்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு லிஸ்ட்டே எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பொருள் தேவைன்னா கூட நோட் பண்ணி வச்சுப்பாங்க. திங்கக்கிழமை நம்ம சந்தைக்கு போகணும், அங்கே போய் பார்த்து நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. கடைசியாக நாங்கள் அந்த சந்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலாம்னு சொல்லி ஒரு தாத்தா கிட்ட தான் எப்போவுமே ரெகுலராக வாங்குவோம். அவங்கக்கிட்ட போய் கொடுக்கும்போதே, இப்போ பச்சை பயிர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பச்சை பயிர் எந்த ஊரில் வாங்கினாங்க, தட்டைப்பயிறு எந்த ஊரில் அவங்க வாங்கிட்டு இங்கே கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலுமே நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம கேட்குற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுப்பாங்க. எதுவுமே மிஸ் ஆகாமையும் எடுத்து கொடுப்பாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு கடைசியாக பில் போட்டு அந்த பில்லேருந்து ஒரு டைம் செக் பண்ணுறாங்க. நாங்கள் கொண்டு போன பை நாங்கள் வாங்கின திங்ஸுக்கு பத்தாததால் அவங்களே பேக் பண்ணி நீட்டாக கொடுத்தாங்க. அது இல்லாமல் எனக்கு அந்த தாத்தாவோட பேச்சு அவ்வளோ பிடிச்சது. நம்ம திரும்ப அவங்களோட கடைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்க பேக் பண்ணி கொடுத்ததும் நாங்கள் அடுத்தடுத்த திங்ஸ் வாங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். அங்கே இருந்து இன்னொரு தாத்தா கிட்ட நான் பேக்கெட்டில் பார்த்த கொஞ்சமான ஸ்பைசஸ் எல்லாமே இங்கே டப்பாவாக கொட்டி வச்சுருக்காங்க. நான் அப்போ காட்டின ஒரு பூ அங்கேயே இருக்கிற மலை பகுதியிலேருந்து பறிச்சுட்டு வந்ததாக சொன்னார். அது இல்லாமல் அதோட வாசனை எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது எல்லாத்தையுமே பிரியாணியில் போடும்போது ஒரு வாசம் வரும்ல, அந்த வாசம் அந்த இடம் ஃபுல்லாகவே இருந்தது. அடுத்ததாக அங்கே ஒரு தாத்தா மாட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டு புளி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் அங்கே இருக்கிற பாட்டி நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அவளையும் எடுத்து போடுங்க வீடியோவில், அவளையும் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாட்டி என்றான்னா, இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே காஞ்சு போகுது சேல் ஆகாமல் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டும் பேசுகிறாங்க. அங்கே கொட்டி வச்சிருந்த மிளகாயெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பளிச்சுன்னு ரெட் கலர் ரோஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் என்னென்னா, அங்கே போகும்போது என்னால் தும்பலே தாங்க முடியல, அவ்வளோ காரமாக இருந்தது. அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரே மிளகாயாக இருந்துச்சு. எல்லா வெரைட்டியான மிளகாயும் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறமா என்னோடய ஃபேவரட்டான கருவாடு. நாங்கள் குட்டி கருவாடு தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நீளமாக இருக்கிற கருவாடை எப்போது குழம்பு வச்சு வேணால் சாப்பிடுவோம். மற்ற நிறைய வெரைட்டிஸ்லாம் சொல்கிறாங்கள, அந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே மோஸ்ட்லி எல்லாருமே எங்களை கேட்டது என்னென்னா, என்ன பண்ணுறீங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க.
அப்போ இங்கே காட்டுற இந்த தாத்தா மட்டும் என்னை நல்லா வீடியோ எடுங்க, எல்லாருக்கிட்டேயும் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி சிரிக்கிறாங்க. அந்த தாத்தா எப்போவுமே இப்படி தான் இந்த சந்தையில் ஏதாவது காமெடி பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து நாங்கள் நிறையா பார்த்தோம். மாட்டுக்கு யூஸ் பண்ணுற கயிறு, மரக்கட்டையில், அப்புறம் அதுக்கெல்லாம் கயிறு போட்டு கொடுப்பாங்க. தோசைக்கல், இரும்பு கடாயி, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வசம்பு, கயிறு, பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி காப்பு, ரிங்கு எல்லாமே இருந்தது. அடுத்ததாக ராகியும் கம்பும் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பாட்டிக்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இது எங்கள் தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம், இது எந்த ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வாரம் வந்து நீங்கள் எங்கிட்டயே கொடுத்துருங்க. அந்த பாட்டி கேரண்டியும் கொடுத்தாங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. கடைசியாக காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு, சமோசாவும் வாங்கிட்டு, சந்தைக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். என்ன மாதிரியே உங்களை எத்தனை பேருக்கு சந்தைக்கு போகிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியே உங்களுக்கும் சின்ன வயசில் சந்தைக்கு போகிற அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டோரியை கமெண்ட்டில் போடுங்க. நானும் படித்து பார்த்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறேன். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.